எனக்கு வந்து காரைக்குடியில ஸ்ரீ லலிதா முத்துமாரியம்மன். ஆ. அதுதான் என்னோட ஃபேவரைட் ம். கடவுள். அது முத்துமாரியம்மன். குலதெய்வமா? இல்ல இந்த ஊர்ல இருக்க குலதெய்வம் ஓகே. குலதெய்வம் வந்து எங்களுக்கு வராகி அம்மன். அம்மா வீட்டு ஓ! சைடு குலதெய்வம். ஓகே. இங்க காரைக்குடியில வந்து எனக்கு முத்துமாரியம்மன் தான் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரைட்டு. ம். ஏன்னா, அவங்க வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மன். அவங்க வந்து சின்ன வயசுல அந்த பொண்ணு வந்து அந்த முத்துமாரியம்மன்றவங்க வந்து ஒரு 5 வயசு, 6 வயசு பொண்ணா வந்து காரைக்குடிக்கு வந்தாங்க. அப்போ அவங்க உடம்பெல்லாம் அம்மா போட்டு வந்தாங்க. அப்ப யாரும் அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது? அடைக்கலம் குடுக்கல. அ அப்போ வந்து அது அந்த மாரி அது ஒரு கதை இருக்கு. அப்ப வந்து அவங்க சொல்லிட்டு வந்து இறந்து போனாங்க. நான் இந்த மாரி இதுவானேன்னா, எனக்கு சமாதி கட்டி கோவில் மாதிரி வச்சு கும்பிடுங்க. நான் ம். எல்லாருக்கும் இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்லுவாங்க. அப்ப குட்டியூண்டு அந்த மாதிரி அப்ப இருந்தது வந்து இப்ப பெரிய கோயிலா வருஷம் வருஷம் லட்சக்கணக்கா 3,00,000 4,00,000ன்னு அவ்ளோ பால் குடம், அக்னி சட்டி, வேலு அது இதுன்னு என்னென்னவோ அத்தன மக்கள் வந்து சாமிய கும்பிடுவாங்க. அதே மாரி அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க தான் அந்த சாமி. அவங்களுக்கு இந்த தக்காளினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு, என்னோட ஃபேவரைட் சாமி அவங்க. எங்க அம்மாலாம் வந்து சின்ன வயசுல அம்மான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நான் நெனப்பேன், அம்மா உங்களுக்கு அம்மானா எனக்கு அம்மாச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாமிய நான் வந்து எப்பயுமே என்னோட அம்மாச்சின்னு தான் நான் நெனப்பேன். எங்க அம்மாவுக்கு அம்மாலாம் இல்ல. அவங்க சின்ன வயசுல இருக்கும்போதே இறந்துட்டாங்க எங்க அம்மாவோட அம்மா. அப்போ நான் வந்து இவங்க தான் என்னோட அம்மாச்சின்னு சொல்லிட்டு, நான் எப்பயுமே அம்மாச்சின்னு தான் வேண்டுவேன். ஏதாவதுனாலும் அம்மாச்சி நீ இருக்கியா? அப்படி அந்த மாரி தான் நான். ஸோ அந்த ஓகே. சாமி தான் ரொம்ப பிடிக்கும்.